ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற போது அதுக்கு அடுத்ததாக எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் ரொம்ப அரிசும் சந்தாவும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அரிசி இருந்துட்டு நல்ல நேரம் வந்துருச்சு, தாலியை கட்டலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இவர் ரொம்ப பதட்டமாக வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அரிசி, ஏதாவது பிரச்சனையா பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா பையன் ஃபோன் பண்ணியிருந்தான், அங்கே ஆட்கள் கிளம்பிட்டாங்களாம், அவங்க சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே கல்யாணம் நடந்துட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியாதல்ல, அதுக்கப்புறம் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கள்ல, அதனால தான் நான் சொல்ல வரேன், சீக்கிரமாக கல்யாணத்தை முடித்தா எனக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யாரும் எத்தனை பேருனாலே வரட்டும், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு என்னாச்சு, ஒன்றும் இல்லைங்க, சந்தாவோட ஆட்கள் ஊரில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம், சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த விஷயம் காதில் போச்சேன்னா கண்டிப்பாக அண்ணன் ரொம்ப வருத்தப்படும், அதனால தாங்க சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் புரியுது, அண்ணாக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், சரி முகூர்த்த நேரம் வரப்போகுது, தாலியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு தாலியை கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக நிற்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.